வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது. அந்த கட்சியில் ஏதாவது மாற்றம் வரும், இல்லை கட்சி முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ஓபிஎஸ்ஸை சேர்க்கறது, சசிகலா மேயரை சேர்க்கறது, கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை யாருமே பேசலை. இப்போ அதை ஏன் பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், அதிமுகவில் உள்ளவங்க. ஆனால் கட்சியில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதா அந்த கட்சிக்கு பிரச்சனை. இவ்வளவு தேர்தல்கள் தோல்வி காரணம், வேறு எந்த காரணமே கிடையாது. கட்சி பிரிஞ்சு கிடக்குது ஒன்று. அதே மாதிரி அப்போ கட்சி பிரிஞ்சு கிடக்குன்னா அதை ஒன்று சேர்த்தா தானே அவர் ஆளுமையாவார். எடப்பாடி ஐயா ஒன்று சேர்த்துட்டாருன்னா அவர் ஒரு ஆளுமையான தலைவர் தான். ஆளுமைங்கிறது என்ன? கட்சி வெற்றிக்கு கொண்டு போகணும், தொண்டர்களோட வாக்கு வங்கியை அதிகரிக்கணும், மக்களோட வாக்கு வங்கியை கூட்டணும் கட்சிக்காக. இதெல்லாம் கொண்டு போய் கட்சியில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போய் அதை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதான ஆளுமை. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறிடுறாரு. அப்போ அவர் செய்யறது என்ன? கட்சி ஒருங்கிணைப்பு. அப்போ அதை எதிர்பார்த்தாங்க, அது இந்த பொதுக்குழுவில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் 2026 முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு தீர்மானத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 16 தீர்மானத்தில் அதுவும் ஒன்று. ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் மெயினாக பார்க்கக்கூடியது. மற்ற எதுவுமே மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு அதிமுக என்ன, வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னா 100% வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணம் என்ன? கட்சி 4 பிரிவாக சிதறி கிடக்கு, அதிமுக வாக்கு 4ஆக சிதறி கிடக்கு, அது ஒன்று. இதன் காரணமாகவே கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வரமாட்டுக்காங்க. இரண்டாவது. மூன்றாவது என்ன? அப்படி இருந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களுக்குள்ளேயே பல போட்டிகள், இப்போ கூட கலாய்வுன்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்தாங்க. இப்படி உள்ளுக்குள்ளேயும் மோட்டிவ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் இருக்குது. இதுபோக இருந்த ஒரு 10% வாக்குகள் அதிமுக உள்ள வாக்குகளே குறைஞ்சிருச்சுன்னா அவரே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவ்வளவு மைனஸ் இருக்கும்போது அப்போ அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்று சேரணும். ஒன்று சேர்றதை தவிர்த்து வேற என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காது, வாய்ப்பில்லை, வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னா அவங்க சரி அவர் தலைமைக்கு ஆபத்து வந்துருமோன்னு ஐயா எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார். ஆனால் கட்சிக்கே ஆபத்து வருதே, கட்சியை வெற்றி பெற மாட்டேங்க, வெற்றி பெறணும்ல அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கிற பட்சத்தில் இந்த பொதுக்குழு என்பது அது எதுக்கும் பிரயோஜனப்படாத பொதுக்குழு. அவங்க கட்சி ஏதோ வருஷம் பொதுக்குழு நடத்தணும் அப்படிங்கிற முறைக்காக நடத்தின மாதிரி தான் இருக்குது. அவங்க போட்ட அந்த 16 தீர்மானத்திலையும் அந்த கட்சி வளர்றதுக்காகவோ, அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காகவோ, இல்லை மக்கள் மத்தியில் அடடா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் கூத்து, அது ஒரு பொதுக்குழுங்கிற பேரில் பார்த்துட்டு அவர் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், கட்சி எங்கிட்ட தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த வேலையை மட்டும்தான் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, கட்சி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுற அந்த வேலை மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் செய்கிறாரே தவிர, கட்சி வளர்ந்ததை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. கட்சி ஏன் தோக்குது அப்படின்னா 10% வாக்கு போச்சுன்னு அவரே சொல்றாரு. தோத்ததுக்கு வேற காரணங்கள், கட்சி பிரிஞ்சு கிடக்குது, வாக்கு பிரிஞ்சு கிடக்குது. அவர் 10% இது போச்சு. சரி, அதை சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 10% வாக்கு எங்கிட்ட இருந்து போயிடுச்சு. இவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் அந்த 10% திருப்பி கொண்டு வரல? எத்தனை வாக்கு இளைஞர் வாக்கை சேர்த்தாங்க? எதுவுமே இல்லை. அப்போ கட்சி வளர்ச்சிங்கிறது சுத்தமா இல்லை அதிமுகவில். அதுக்கு காரணம் என்னன்னா அனைவருமே அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர் எல்லாருமே இதுக்கு பொறுப்பு தான். எல்லாருமே 100% அவங்க மனசாட்சிக்கு தெரியும், இப்படியே போச்சுன்னா கட்சி ஜெயிக்காது, தோத்துரும்ட்டு. அப்போ தோத்துரும்னு வெளிப்படையாவே தெரியுது. அப்போ ஒன்று நினைக்கிற வேலையை பார்க்கலாமே. அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா போச்சு, அங்கே கட்சி தலைமைக்கு மாறிடுமா அப்படின்றாங்க. அது முறையாக பேசி யாராருக்கு என்ன பொறுப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் அதிமுக வளர்ச்சி அடையும், அதிமுக வெற்றி பெற முடியும். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரிஞ்சிருச்சு. அதிமுக சமுதாய ரீதியாகவும் பிரிஞ்சு கிடக்குது. அதை நாம் வெளிப்படையாக மக்களுக்கே தெரியுது. அந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்துடைய தலைவர்னு பார்த்தா சசிகலா மேயர், டிடிவி, ஓபிஎஸ் 3 பேருமே முக்குளத்தூர். 3 பேருமே கட்சியில் தூக்குனதுனால காலங்காலமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள், அதே போன்று அதிமுகவுடைய பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிற முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஓட்டு போடலை.
அப்போ டோட்டலாக அதிமுக வாக்கு அடிபட்டுச்சு. அவர் சொல்றது 10% 15% வாக்கு இல்லை அதிமுக வாக்கு, அது முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்கு. அவர் வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, அது ஏதோ வயசாகி போய் தொண்டர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. எல்லா கட்சியிலுமே வயசாகி தொண்டர்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க. திமுகவில் இல்லையா? அதிமுகவோட முன்னாடி பெரிய கட்சி சீனியர் கட்சி திமுக, அங்கெல்லாம் சாகலையா? அது வாக்கு வங்கி ஏன் கூடுது குறையாம? இவர் சப்பக்கட்டு பேசுறது. ஸோ அப்போ ஜாதி ரீதியாகவும் பிரிஞ்சிருச்சு. அந்த 106 சாதிகள் இருக்கு, 12.5% அந்த ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை அது இருக்கு. ஒரு மண்டல கட்சி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சுற்றி அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாய தலைவர்களே பொறுப்புல இருக்கிற மாதிரி வெளிக்காட்டிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இப்படி ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் பக்கத்துல, அதாவது அதிகமாக அவங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிற மாதிரி வெளிக்கொண்டதுனால அது மக்கள் மத்தியிலையும் இது ஒரு வட்டார கட்சி, கொங்கு பகுதியை சார்ந்த கட்சி மாதிரியான ஒரு தோற்றம் வந்து விட்டுறது. ஸோ அதை சீர்படுத்துறதுக்கும் அவங்க எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிலைமையில 2026 தேர்தலில் இவ்வளவு தோற்றதுக்கு அப்புறமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுலாம் என்ன ஐடியான்னே தெரியல. என்ன அரசியல் இது, என்ன அங்கெல்லாம் என்ன நடக்குன்னே தெரியல. எப்படி இந்த ஒரு என்ன அடிப்படை அப்படிங்கிறது தெரியல. எதுக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு, என்ன ஜெயிச்சாரா, என்ன பண்ணாரு, வாக்கு வங்கியை உயர்த்தினாரா, எதுவுமே இல்லை. தோத்துறார், 100% தோத்துறான்னு தெரிஞ்சு, ஆனால் அவர் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாரும் அமைதியா அந்த கட்சியில போறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்குது. என்ன ரொம்ப ரொம்ப சிரிப்பு வருது சில இடம். என்னையா நடக்குது? அந்த வடிவேலு காமெடியில அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணா என் கட்சிக்காரன் அப்படின்னு ஒரு மேடையிலாம் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவேலு காமெடியில் ஒரு டீமாக சேர்ந்து காமெடி பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அதிமுக கட்சியோட நிலைமையும் அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவருடைய செயல்பாடுகளும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது இந்த அதிமுக பொதுக்குழு வேஸ்ட். அது கட்சிக்கு ஃபார்மாலிட்டிக்காக அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த பொதுக்குழுனால அப்படியே பெரிய புரட்சிலாம் ஒன்றும் ஏற்பட போறதில்லை, ஏற்படலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கட்சி 2026 கூட்டணிக்கு ஆளுக்கு வரமாட்டாங்க, வெற்றி பெறாது. விஜய் வாங்குற வாக்கை விட, விஜய் அவர்கள் வாங்குற வாக்கை விட அதிமுக பின்னுக்கு தள்ளப்படும். நீங்க பாருங்களேன், 2026 தேர்தலில் அதிமுகவோட அது தனித்தனி 5 பிரிவா நின்னா கூட, திமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அதிமுக, விஜய் தனியா, சீமான் தனியா, 5 கூட்டணியா போட்டிட்டா கூட விஜய் வாங்குறத ஓட்ட கூட அதிமுக வாங்காது, விஜய் விட பின்னுக்கு வந்துடும். சில தொகுதியில் சீமான் கட்சியோட பின்னுக்கு, நான் ஏற்கனவே 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அப்படித்தான் சொன்னேன், நான் போட்டிருந்த வீடியோ. அதே மாதிரி சீமான் கட்சி அதிமுகவோட சில தொகுதியில் முன்னுக்கு வந்தது. ஸோ இந்த தேர்தலையும் அப்படித்தான் போகும். ஏன்னா ஒரு கரஸ்மாட்டிக் ஹீரோன்ட்டாப்புல ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆள், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளர் இருக்குது, அதே மாதிரி அது அவருக்கு ஓட்டு வருது. சீமான் வந்து அந்த தமிழ் தேசியங்கிற கொள்கையை ரொம்ப புகுத்தினதுனால அது ஆதரவாளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணி திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சிங்கிற அந்த ஒரு திராவிடத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்று அரசியலை தேடுறவங்க. அதே மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த பெரும் சமூகத்துடைய வாக்கு, ஆதரவு வாக்குகள், அதாவது அண்ணாதிமுக பிரிஞ்ச வாக்குகள்லாம் பிஜேபிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4வது இடத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சூழல் தான் இப்படி போனா இருக்கும். ஸோ அதனால் இந்த பொதுக்குழு என்பது வந்து எதுக்கும் பயனில்லாத ஒரு பொதுக்குழு. இன்னும் அந்த கட்சி தலைவர்கள் அந்த கட்சியை ஜெயிக்கிறதுக்கான என்ன ஐடியா அப்படிங்கிறத யோசிக்கலாம், காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்று சேர்ந்தா தான் நடக்கும். ஒன்று சேராம என்ன முக்குனாலும் அந்த கட்சியை டெவலப் பண்ண முடியாது, ஜெயிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவே வந்து பிரிஞ்சு கிடக்கும்போது பயந்தாங்க. ஏன்னா ஒரு வாக்கு போனா கூட அது நம்ம வாக்கு தானே. ஒரு தொகுதியில ஒருத்தர் வந்து ஒரு 2000 வாக்கை பிரிச்சிட்டாலே அது என்னாச்சு, அது அதிமுக வாக்கு தானேன்னு உணர்ந்து அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆரும் அப்படித்தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பிரிஞ்சுலாம் போயிருக்காங்க. எஸ்டி சோமசுந்தரம்னு ஒரு ஐயா கூட ஒரு வட்டம் இது கொஞ்சம் பிரிஞ்சு போய் அப்புறம் அவங்கள திருப்பி சேர்த்ததாகவும், அதே மாதிரி திருநாவுக்கரசு ஐயா அவர்லாம் ஒரு வட்டம் அதிமுக பிரிஞ்சு போய் அப்புறம் அவங்கள சேர்த்து, இப்படி எத்தனையோ பேர் பிரிஞ்சு போனவங்கள சேர்த்து அதை அதிமுகவை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அது ஏன் சேர்க்கிறாங்க அப்படிங்கன்னா, கொஞ்சம் வாக்கு தான் இருந்தாலும் மக்கள் மத்தியில் போகும்போது ஒன்றிணைந்த அதிமுக அந்த கட்சி மேல கம்ப்ளைண்ட் இல்லாம போய் சேர்க்கும்போது காமன் வாழ்க்கை, கட்சியை தாண்டி பொதுமக்கள் வாக்கு விழுகும், தொண்டர்களை தாண்டி பொதுவான வாக்குகள் விழுகும்.
கட்சியில் 1008 ஓட்டையும் வச்சுக்கிட்டு போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணால் அது ஓட்டு போட மாட்டாங்க. இந்த அடிப்படை அரசியலை அதிமுக மூத்த தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கட்சியை வேற மாதிரி கொண்டு போகலாம். ஏன்னா 2026 கடைசி தேர்தல். அதில் எல்லாரும் சசிகலாமா, ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த கட்சியை மீண்டும் ஒருங்கிணைந்து அதிமுக தேர்தலை நின்று போட்டியிட்டா கண்டிப்பாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம். பெரிய அரசியல் மாற்றம்லாம் வரும். அதிமுக கட்சியும் காப்பாற்றப்படும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கட்சி சின்னத்தை காப்பாற்றுற அளவுக்காவது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்குகளை கூட வாங்காமல் போகக்கூட வாய்ப்பு கூட 2026 இருக்குது. ஸோ அதிமுக 2026 இந்த பொதுக்குழுவில் அவங்க பேசின விதத்தை பார்க்கும்போது ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெறவும் முடியாது, கூட்டணிக்கும் ஆட்சி யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்படும், படுதோல்வி அடையும். அதுதான் என்னோட கணிப்பாக இருக்குது. நான் அரசியல் படித்ததுனால நிறையா போன 2024 தேர்தல் இதையும் நான் தான் கணிச்சு போட்டேன். அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அதுக்குள்ளே சுதாரிச்சுக்கிட்டு 1.5 வருஷம் இருக்குது. அதிமுக தலைவர்கள் புரிந்து கொண்டு அந்த கட்சியை காப்பாற்ற ஒருங்கிணைக்கிற வேலையை, இந்த மாதிரி பொதுக்குழு அதுக்குன்னு சும்மா நான் கட்சியை வச்சிருக்கேன்னு வெளியில் மீடியாட்டை மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறதை விட்டுவிட்டு உண்மையை உணர்வுபூர்வமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா மேலே உள்ள அந்த நன்றி விசுவாசத்தை அந்த காப்பாற்றணும் அப்படின்னா கட்சி ஒருங்கிணைக்கான முயற்சியில் பண்ணுறது தான் அந்த கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா ரொம்ப 2026 எண்டு கார்டு தான் அதிமுகவுக்கு. அதான் தலைவர்கள் உணர்ந்தாங்கன்னா நல்லது. மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.